தந்தூரி மசாலா செய்வது எப்படி என்று பார்ப்போம். 1 கிலோ கோழி எடுத்து சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கிடுங்க. ஷான் தந்தூரி மசாலாவை ஆட் பண்ணுங்கள். ஒரு பேக்கெட் போடலாம் 1 கிலோவுக்கு. இதில் எதுவும் உப்பு சேர்த்துறாதீங்க, ஏன்னா அதிலே உப்பு இருக்கும். இஞ்சி பூண்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுங்க. தயிர் ஒரு 50 கிராம் போட்டுக்கிடுங்க, அதோட ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆயில் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கிடுங்க அதோட. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக பெரட்டி வைக்கணும். பெரட்டி வைக்கும்போது வந்துக்கிட்டு நல்லா ஊறி போயிருக்கும், அதில் மசாலா எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். அப்போ ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வச்சா ஓகே, மோர் தென் எனஃப். இது போல் பல விதமான சமையல்களை நம்ம சேனல் மூலமாக பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான சமையல் எதுவும் தேவையாக இருந்தாக்கா நம்மகிட்ட சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்சாக்கா அதையும் போஸ்ட் பண்ணுவோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். இதோட மிளகாப்பொடி, காஷ்மீர் மிளகாப்பொடி இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் உரப்பு இருக்காது, அவ்வளோவா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது நம்ம சமைக்கிறது எல்லாமே ஒரு 50 கிராம் நெய்யை ஆட் பண்ணிக்கிடுங்க. ஒரு 75 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லது. உங்கள்கிட்ட கடாய் இருந்துச்சுட்டாக்கா கடாயில் பண்ணுங்கள், அதான் ரொம்ப ஈஸியாக வெந்து போய் நல்லாயிருக்கும். நான் இதை வந்து ஜீரகம் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பை மிஸ்டேக்கை நான் அட்வான்ஸாக போட்டுட்டேன். இது வந்து நம்ம லேட்டர் ஸ்டேஜில் போட்டால் ஓகே. நீங்கள் ஜீரகம் போட தேவையில்லை இப்போதைக்கு. இந்த ஆயிலும் கீயும் மட்டும் போட்டு கொஞ்சம் சூடு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம பெரட்டி வச்சுருக்கிற கோழியை இதை வந்து பொரிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்லிம்மிலே வச்சு செய்யணும். பெரட்டி வச்சுக்கிற கோழி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸ்லிம்மில் வச்சே பண்ணுங்கள் இதை, அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கம் பொரிஞ்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கடாயில் வச்சு செஞ்சோன்னு சொன்னாக்கா இது வந்துக்கிட்டு இதை விட நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்துட்டாக்கா லைட்டாக அந்த முருகுன மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம அதிலேருந்து எடுத்துடலாம். கோழி பொதுவாகவே ஒரு 10 to 15 நிமிஷத்தில் எல்லாம் வெந்துடும். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் தீஞ்சு கொஞ்சம் லைட்டாக அந்த பிடிச்ச மாதிரி இந்த சிவப்பு கலரில் வரணும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிரிப்ஸியாக இருக்கிற மாதிரி. இப்போ ஓரளவு பொரிஞ்சிருச்சு. அதை நம்ம வந்துட்டு முக்கால் பொரியலில் இருந்தால் கூட போதும் நம்மளுக்கு. இது அதை ஃபுல்லாக எடுத்து வச்சுருவோம்.
எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 2 வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த சேம் ஆயிலோடையே போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் ஆல்ரெடி மசாலா இருக்கும். இதை நீங்கள் அரைச்சி கூட போடலாம். அரைச்சி போட்டுட்டாக்கா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ ஸ்லிம்மில் வச்சே பண்ணுறேன். அடுப்பு வந்து எப்போதுமே ஸ்லிம்லேயே இருக்கட்டும் இந்த கோழி பண்ணுறதுக்கு மட்டும். ஏன்னா ஜாஸ்தியான ஸ்பீடு தேவையில்லை. கொஞ்சம் மஞ்சள்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிடுங்க அதோட. தக்காளி ஒரு 2 தக்காளி சாப் பண்ணதை அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஏற்கனவே மசாலா வச்சுருந்ததை கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் ஓரளவு பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ கோழி அதோட ஆட் பண்ணிடலாம். இதை மறுபடியும் மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லிம்மில் வச்சு. மூடி வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு மல்லிக்கீரை வெட்டி வச்சுருக்கிறத போட்டுட்டு இஞ்சி சாப் பண்ணதையும் அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கடாய் மசாலா ரெடி. சிக்கன் டிக்கா மசாலா ரெடி. நீங்களே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அபுதாபியில் நீங்கள் பார்க்காத நாய்மா இடங்களை வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்க இருக்கிறேன். விரைவில் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணப்படும். அதுவரையும் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்க்கவும். உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய லைக்ஸ், உங்களுடைய ஆதரவு தான் உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மீண்டும் மீண்டும் பல வீடியோக்களை எடுத்து போடுவதற்கும் பல சமையல்கள் குறிப்புகளை தருவதற்கும் ஏதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா என்னுடைய சேனல் லெஜெண்டரி டிஸ்கவரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்டை போடுங்க.